ஆதிக்கத்திற்கு எதிரான குறிப்புச் சொல் தந்தை பெரியார். இந்த சமூகம் பாராட்டி பெருமைப்படுத்திய பழமைவாதங்களை தூசி தட்டி சுத்தம் செய்தவர் தந்தை பெரியார். இவரின் சிந்தனையால் தமிழ்ச் சமூகம் ஏற்றம் பெற்றது, சீர்பெற்றது, பெருமை பெற்றது. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று அழகிற்கு புதிய பொருளை சொன்னவர் தந்தை பெரியார். தன் முன்னே மனிதர்கள் மேல் நடத்திய ஜாதி தீண்டாமை ஏற்றத்தாழ்வுகளுக்கு சம்மட்டி அடி கொடுத்தார். தான் வகித்து வந்த 20ற்கும் மேற்பட்ட பொறுப்புகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மானுட பற்றிற்காகவும் சமத்துவத்திற்காகவும் சமூக நீதிக்காகவும் புறப்பட்ட புயல்தான் தந்தை பெரியார். இவர் கண்ட இயக்கத்திற்கு சுயமரியாதை என்று பெயர் சூட்டினார். நான் எத்தனையோ மொழிகளில் தேடி தேடி பார்த்தேன். சுயமரியாதை என்கின்ற வார்த்தைக்கு ஈடு இணை இல்லை. எனவே என்னுடைய இயக்கத்திற்கு சுயமரியாதை என்று பெயர் சூட்டுகிறேன் என்று அந்த பெயரை சூட்டினார். அப்போதெல்லாம் கூட்டங்கள் நடைபெறுவது என்றால் அவ்வளவு எளிமையானது கிடையாது. கூட்டத்திற்கு தந்தை பெரியார் கிளம்பும் முன் தலை போகும், தாடி போகும், தடி போகும், ஏன் உயிர் கூட போகும் என்று மிரட்டல்களும் முரட்டல்களும் கடிதங்களும் வந்து சேருமாம். அதை பற்றியெல்லாம் கொஞ்சமும் கவலை கொள்ளாமல் சிங்கம் போல் சீறிப்பாய்ந்து தன்னுடைய கருத்துக்களை பரப்புவார் தந்தை பெரியார். இவரை பார்த்து ஏசியவர்கள், பகைத்தவர்கள், எதிர்த்தவர்கள், ஏளனம் செய்தவர்கள், மறுப்பு கூறியவர்கள் எல்லாம் நாளடைவில் மாறி இவரின் பேச்சில் உள்ள நியாயத்தை உணர்ந்து தங்களையே மாற்றிக்கொண்டனர். இதுதான் வரலாறு. கொதித்தவர்கள் அடங்கினார்கள், மிரட்டியவர்கள் பணிந்தார்கள், அலட்சியம் செய்தவர்கள் அக்கறை காட்டினார்கள். இவரின் சிந்தனைகளோ வேகம் குறையாமல் பாய்ந்தோடி வந்தது. மலைகளை துளைத்து கொண்டு, கற்களை உருட்டி கொண்டு, காடுகளை கழனி வளம் பெற செய்து கொண்டு, ஓசை நயத்துடன், ஒய்யார நடையுடன் அங்கே பேசினார், இங்கே பேசினார், இதை பற்றி பேசினார், அதை பற்றி பேசினார் என்று சுமார் 80 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு கேட்டுக்கொண்டிருக்கிறது அவருடைய கருத்துக்களை. அதனுடைய விளைவாக எதிர்த்து வந்த காங்கிரஸாக இருந்தாலும் கூட அந்த காங்கிரசின் முதல்வராக இருந்த பச்சை தமிழர் காமராஜர் அவர்களையும் அந்த கொள்கை தாக்கம் கொண்டு சென்றது. அதன் அடிப்படையில்தான் பெரியார் போட்ட பாதையில் என்னுடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது என்று அவருக்கேற்றவாறு அன்றைக்கு நம்முடைய முதல்வராக இருந்த கல்வி வள்ளல் காமராஜர் சொன்னார். நாம் எத்தனையோ வள்ளல்களை கேள்விப்பட்டிருக்கின்றோம். கல்விக்கு வள்ளல் என்று ஏன் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் என்றால், கல்விக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து ஒரு ஊருக்கு, ஒரு கிராமத்திற்கு ஒரு கோவில் இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் பள்ளிக்கூடங்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது என்று ஆணை பிறப்பித்தார் அன்றைய முதல்வர் காமராஜர் அவர்கள். அப்பேற்பட்ட காமராஜரை ஆட்சி கட்டலிலே அமர வைத்த பெருமை தந்தை பெரியாருக்கு அதிகம் உண்டு. அந்த நினைவையும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய கடமையும் உண்டு. தொடர்ந்து தந்தை பெரியாருடைய பேச்சுக்கள், எழுத்துக்கள் மக்கள் கிட்டே வேகமாக பாய்ந்தோடியது. அதனுடைய விளைவாக பேரறிஞர் அண்ணா திராவிடர் கழகத்தில் இருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார். பிறகு 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை அமைத்தார். ஆட்சி கட்டலில் அமர்ந்த பேரறிஞர் அண்ணா சட்டப்பேரவையிலே சொன்னார், இந்த ஆட்சி தந்தை பெரியாருக்கு காணிக்கை என்று. இந்த ஆட்சியிலே தான் மிக முக்கியமான 3 தீர்மானங்களை, சட்டங்களை நம்முடைய பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்தார். முதல் தீர்மானம் என்பது இருமொழி கொள்கை. தமிழ்நாட்டிற்கு தமிழும் ஆங்கிலமும் போதும், ஹிந்தி தேவையில்லை, ஹிந்தி திணிப்பை ஏற்க மாட்டோம் என்று. பெண்ணுக்கும் ஆணுக்கும் தேவை சுயமரியாதை திருமணம் என்று தந்தை பெரியார் கூறினார். பல சுயமரியாதை திருமணங்கள் நடைபெற்றது. அந்த திருமணங்களை எல்லாம் செல்லுபடியாகும் என்று, இனி நடக்க போகும் திருமணங்களும் செல்லும் என்று சுயமரியாதை திருமண சட்டங்களை கொண்டு வந்தார். அதன் பிறகு தாய் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பேரறிஞர் அண்ணா பெயர் சூட்டினார். இப்படியெல்லாம் மிக முக்கியமான தீர்மானங்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்த காலகட்டத்தில் உடல் அவருக்கு ஒத்துழைக்காமல் நோய்வாய்ப்பட்டு இறந்த பின்பு
இனி அவ்வளவுதான் என்று இருந்த நிலையை மாற்றி, இதோ நான் இருக்கிறேன் என்று பேரறிஞர் அண்ணாவின் வழியிலே, ஐயாவின் வழியிலே ஆட்சியை நடத்துவேன் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் வந்தார். தான் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் ஐயாவின் கருத்துக்களை, தீர்மானங்களை தன்னுடைய ஆட்சியிலே சட்டங்களாக, திட்டங்களாக கொண்டு வந்தவர்தான் முதல்வர் கலைஞர் அவர்கள். மிக முக்கியமாக செங்கல்பட்டு சுயமரியாதை மாநில மாநாட்டில் போட்ட தீர்மானங்களான பெண்களுக்கான சொத்துரிமை, அடிப்படை ஆசிரியர், தொடக்கநிலை ஆசிரியர்களை முழுவதும் பெண்களாக இருக்க வேண்டும் என்கின்ற சட்டம், அதேபோல பெண்களுக்கு கல்வியில் முன்னுரிமை, வேலைவாய்ப்பில் முன்னுரிமை, பெண்கள் நடத்தக்கூடிய தொழில்களுக்கு முன்னுரிமை என்று பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். முக்கியமாக பெண் கல்வியினுடைய அவசியத்தை உணர்த்தும் விதத்தில் ஒரு குடும்பத்தில் 8ஆம் வகுப்பு வரை படித்த பெண்களுக்கு உதவித்தொகை அரசு அளிக்கும் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அடிப்படை கல்வியான 8ஆம் வகுப்பு வரை பல குடும்பங்களில், ஏழை குடும்பங்களில் பெண்கள் படித்து சாதித்து காட்டினர். அதுபோல எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தார். பெரியாரையா அவர்கள் மறைவதற்கு 18 நாட்களுக்கு முன்னால் கூட நடத்திய போராட்டம் என்பது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் என்கின்ற அந்த போராட்டம். உங்களை போராட வைத்து இந்த வயதில் உங்களை சிறைக்கு அனுப்புவதுதான் நான் முதல்வராக இருப்பதற்கு அடிப்படையா என்று கேள்வி கேட்டு, நீங்கள் போராட வேண்டாம், நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தார் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். ஆனால் அது முழுமை பெறாமல் சட்டம், நீதிமன்றம் என்று மிகப்பெரிய போராட்டத்திற்கு ஆளாக்கப்பட்டது. இப்படி எத்தனையோ திட்டங்களை எல்லாம் கலைஞருடைய ஆட்சியிலே கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு பேரறிஞர் அண்ணா, கலைஞர் மறைவிற்கு பிறகு இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற நம்முடைய முதல்வர் அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் பெண்களுக்கான பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்து அவர் சாதனை செய்திருக்கின்றார் என்பது நமக்கு தெரியும். ஒரு காலகட்டத்தில் நீதிமன்றத்தில் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று தந்தை பெரியார் அறிவிக்கப்பட்டு தீர்ப்புகள் எழுதப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அதே நீதிமன்றங்கள் தந்தை பெரியாரினுடைய பிறந்த நாளை சமூக நீதி நாள் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொள்கிறது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அன்பு நெறியும், யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற பண்பு நெறியும் எனது வாழ்வியல் வழிமுறையாக கடைபிடிப்பேன். சுயமரியாதை, ஆளுமை திறனும், பகுத்தறிவு, கூர்மை பார்வையும் கொண்டதாக என்னுடைய செயல்பாடுகள் அமையும். சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை நான் ஒப்படைத்துக் கொள்வேன். மானுட பற்றும் மனிதாபிமானமும் ஒன்றே எனது இரத்த ஓட்டமாக அமையும். சமூக நீதியையே அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைக்கும் எனது பயணம் தொடர இந்த நாளில் உறுதி கொள்கிறேன் என்று தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த அரசு அலுவலகங்களிலும் இந்த உறுதியேற்பு நடைபெறுகிறது. பெரியார் மறைந்து பல ஆண்டுகள் ஆனாலும் கூட அவருடைய தத்துவங்களும் லட்சியங்களும் இன்றைக்கும் பேசப்படுகிறது என்று சொன்னால் அவர் இந்த சமூகத்திற்கு செய்த தன்னலமற்ற தொண்டுதான் அதற்கு காரணம். 94 வயது வரையில் தன் மூத்திர சட்டியை கையில் எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக அலைந்து பட்டி தொட்டியெல்லாம் இந்த தமிழ் சமூக மக்களுக்காக போராடினாரே, அதனுடைய நன்றியை தான் நாம் இன்றைக்கும் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். பெரியார் ஒரு தனி கட்சிக்கோ அல்லது ஒரு இயக்கத்திற்கோ அல்லது ஒரு சிறிய கூட்டத்திற்கான தலைவர் மட்டுமல்ல, மானுட சமூகத்திற்கான தலைவர். எங்கெல்லாம் பாதிப்புக்கு ஆளாக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் அடக்கப்படுகிறார்களோ மக்கள், அவர்களுக்கான ஒரு தலைவர் தான் தந்தை பெரியார். இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளை தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவை தாண்டி ஜப்பான் வரையில் அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அப்பேற்பட்ட தந்தை பெரியாரின் பிறந்த நாளை மகிழ்வோடு அனைவரும் கொண்டாடுவோம். அனைவருக்கும் சமூக நீதி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். பெரியாரை பரப்புவோம், பெரியாரை சுவாசிப்போம். நன்றி.